ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் அப்படின்றது சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது 7 அதிசயத்துல ஒண்ணு. ஸோ அது ஒண்ணு சொல்லலாம். அதுக்கப்புறமா லவ்வோட சிம்பிள், அதுக்கப்புறமா பிரான்ஸோட லேண்ட்மார்க்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். பட் இந்த ஈஃபில் டவர் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாகிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குங்க. ஆப்வியஸ்லி இந்த உலகத்துல எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு காரணம் ஒண்ணு இருக்கும். எல்லா பொருளுக்கு பின்னாடியும் ஏதாச்சும் ஒரு வரலாறுன்றது ஒண்ணு இருக்கும். சோ அதே போல ஈஃபில் டவருக்கு பின்னாடி என்ன ஒரு வரலாறு இருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஈஃபில் டவர் உருவாக்குனதுல இருந்து கிட்டத்தட்ட 2 வாட்டி டெமாலிஷ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருந்தது. அதுல ஒரு சான்ஸ் வந்துட்டு ஹிட்லர் பண்ணியிருக்கணும் அந்த டெமாலிஷன். சோ கேட்கவே கிரேசியா இருக்குல்ல. சோ அந்த ஒரு விஷயத்தையும் என்ன எதுக்காக ஹிட்லர் ஈஃபில் டவரை டெமாலிஷ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இதுல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஈஃபில் டவரோட ஃபுல் ஃபிளெஜ்டாலாம் வந்துட்டு இந்த ஒரு டீட்டெயிலா பார்க்க போறதுல ரொம்ப கிறிஸ்பியா முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா ஒரு 5 ஃபேக்ட்ஸ் பத்தி இந்த ஈஃபில் டவரை பத்தி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீக்கெண்ட் ஒரு ஜாலியா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்பயுமே வாரத்துல ஃபுல்லாவே நம்ம ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வீக்கெண்ட் ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்டா ஒரு 5 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்றது தான் ஒரு சில்லான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல கிரேசியான சில ஃபேக்ட்ஸுமே ஒரு 5 பாயிண்ட்ல உங்களால எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இருக்கிற 700 சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுதான் இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுதான் நம்மளோட கோல். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு கவுண்டவுன் சீரிஸ் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு இந்த ஈஃபில் டவரோட கவுண்டவுன் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல ரிவ்யூஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 5வது பாயிண்ட்ல இருந்து பார்ப்போம். இந்த ஈஃபில் டவரோட வரலாறு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் 5வது பாயிண்ட். சோ இந்த வரலாறுக்கு பின்னாடி இந்த ஈஃபில் டவர் அப்படின்றது கட்டுறதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா கட்டினாங்க. என்னடா சொல்ற, இன்ட்ரோடக்ஷன்ல பயங்கரமா பேசிட்டு இங்க வந்துட்டு ஒண்ணும் இல்ல, சும்மா தான் ஈஃபில் டவரை கட்டினாங்க அப்படின்றது சொல்றீங்கன்னா ஆமா, அது சும்மா தான் கட்டினாங்க. இதை விட இன்னும் அடுத்த ஷாக்கிங் என்ன தெரியுமா, அந்த ஈஃபில் டவர் கட்டினது ஒரு வேர்ல்டு ஃபேர்ல ஒரு கண்காட்சிக்காக மட்டும்தான். அவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் கட்டினது, கிட்டத்தட்ட எக்ஸிபிஷன் மாதிரி. சோ ஒரு எக்ஸிபிஷன் பொருளா மாதிரி தான் அது. அவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரு அப்போதைக்கு இருந்த பிரான்ஸ் கவர்மெண்ட் இதை கட்டியிருக்காங்க. கேட்கவே கிரேசியா இருக்குல்ல. ஈஃபில் டவர் ஒரு எக்ஸிபிஷன் பொருளா அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா இருக்குல்ல. சரி, இதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக பிரான்ஸ் கவர்மெண்ட் இந்த விஷயத்த செஞ்சாங்க. சோ 1889 இந்த ஒரு வருஷம் பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா இருந்தது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு 100th ஆனிவர்சரி அவங்களுக்கு வந்துட்டு கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு 1889 அந்த ஒரு வருஷம் 100வது அவங்களோட ஆனிவர்சரின்றது ஒண்ணு வருது. சோ இதை வந்துட்டு பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு வேர்ல்டு ஃபேர் ஒண்ணு நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. இந்த வேர்ல்டு ஃபேர்ல வந்துட்டு உலக நாடுகள் எல்லாருமே பிரான்ஸை பார்த்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஷாக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ஃபேரா வந்துட்டு பிரான்ஸ்ல அது நடத்தணும். அந்த ஒரு வேர்ல்டு ஃபேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரா வந்துட்டு ஒரு விஷயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வராங்க. ஸோ இதனால வந்துட்டு என்ன பண்ணாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட்னா, இந்த ஒரு வேர்ல்டு ஃபேர் 1889ல வந்துட்டு நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க இருக்க ஆர்கிடெக்சர் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஓபன் அனௌன்ஸ்மெண்டா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஆர்கிடெக்சர் இந்த வேர்ல்டு ஃபேருக்காக அந்த மேசிவ் ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்காக ஒர்க் பண்றாங்க. அதுல ஃபைனலா ஒருத்தரோட டிசைன் மட்டும் தான் ஓகே பண்ணப்படுது. அதுதான் கட்செப் எய்ஃபெல் அப்படின்ற ஒருத்தரோடது. ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த ஈஃபில் டவரோட பிளானே வந்துட்டு பிரான்ஸ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஃபைனலா வந்துட்டு அது ஓகேவுமே பண்ணாரு. அதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு ஈஃபில் டவர்ன்றது ஃபைனல் ஆகப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட இது 1887 வந்துட்டு இந்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் இந்த ஒரு மொத்தமா இந்த ஈஃபில் டவர் கட்டப்பட்டதுக்கான ஒரு நாட்கள். ஸோ இது கிட்டத்தட்ட 50 இன்ஜினியர்ஸ் 500 ஒர்க்கர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை வச்சுதான் இந்த ஒரு ஈஃபில் டவரை கட்டப்பட்டது. ஸோ அதுக்கு அப்புறமா பிரெஞ்சு கவர்மெண்ட் நினைச்ச மாதிரி 1889ல பிப்ரவரி மாசத்துல இந்த ஒரு வேர்ல்டு ஃபேர்ன்ற ஒரு விஷயம் தொடங்கப்படுது. அந்த டைம்ல தான் இந்த ஈஃபில் டவருமே ஓபன் செய்யப்பட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட
பிரெஞ்சு கவர்மெண்ட் நினைச்ச மாதிரி அவங்களோட பவர், அவங்களோட மணி, அவங்களோட சயின்ஸ், அந்த அறிவியல் இது எல்லாத்தையுமே ஷோ ஆஃப் பண்ற மாதிரி அந்த வேர்ல்டு ஃபேர்ன்ற ஒரு விஷயம் நடத்தப்பட்டது. அந்த ஒரு வேர்ல்டு ஃபேர்ல அவங்களோட பவரை காட்டுற மாதிரி அந்த ஈஃபில் டவரை அவங்க மிகப்பெரிய ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரா அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு பில்டிங்கா மற்ற நாடுகள் பார்க்கப்படுற மாதிரி அதை கொண்டாடவுமே செஞ்சாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஈஃபில் டவரோட வரலாறு அப்படின்றது ஒண்ணு இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ புதுசா இருந்தா லைக்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. ஒரு நாலாவது விஷயம் ஈஃபில் டவரோட ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வேர்ல்டு ஃபேர்ல ஈஃபில் டவரை உருவாக்கியாச்சு. பட் அதை உருவாக்கினோட கையோடவே 20 வருஷத்துக்கு அப்புறமா இதை டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கவர்மெண்டோட ஆர்டரா இருந்தது. ஸோ அப்படி 20 வருஷம் அப்படின்றது பார்த்தோம்னா 1910 அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் ஈஃபில் டவர் உருவாக்கினா கட்சருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணான்னா, என்னோட படைப்பை வந்துட்டு இந்த உலகம் முழுக்க பேசணும், உலக மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும், வரலாறு கடந்துமே இது நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றாரு, ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஷயத்தை சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஒரு ஈஃபில் டவரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் டாப் ஆஃப் த டவர்ல ஒரு ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த ஆண்டனா ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ்க்கும் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த 20 வருஷம் வந்துட்டு இந்த ஒரு ஆண்டனாவை பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1910 வந்தது. ஸோ 1910 வந்ததுக்கு அப்புறமா இது இடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது பிரெஞ்சு கவர்மெண்டே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இப்போ வேர்ல்டு வார்லாம் வந்துட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ அதனால இந்த ஈஃபில் டவர்ல தான் இந்த ஆண்டனான்றது சரியா பொருத்தி இருக்கு. ஸோ இது மூலியமா தான் வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன்ஸுமே பொருத்தி பண்ணிக்கிறோம். ஸோ இதனால இப்போதைக்கு இது வந்துட்டு 1910 வந்துட்டு டெமாலிஷ் பண்ணதை விடவே அடுத்த 70 வருஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம டெமாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ 1980 இதை டெமாலிஷ் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் வந்துட்டு நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்தாங்க. பட் இந்த ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் கட்ஸே வந்துட்டு அன்னைக்கு பண்ணதுனால அவரோட படிப்பு இன்னும் வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. இன்கேஸ் அவர் 20 வருஷத்துல டெமாலிஷ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருந்ததுன்னா ஈஃபில் டவர் இன்னைக்கு அடைஞ்சு கிட்டத்தட்ட 110 வருஷங்கள் ஆகி இருக்கும். சரி, 1980க்கு அப்புறமா அதை இடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 1920 ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேஷனுக்காக அந்த ஈஃபில் டவர் தேவைப்பட்டது. 70 வருஷம் அதுக்கு அப்புறமா 1980 வரைக்கும் அந்த ஈஃபில் டவர் ஒரே இடத்துல இருக்கு. அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு அசைக்க முடியாத ஒரு லேண்ட்மார்க்கா பிரான்ஸுக்குன்ற ஒரு விஷயம் மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1980க்கு அப்புறமா இல்லப்பா ஈஃபில் டவர் தான் பிரான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க், ஒரு அடையாளம், ஒரு வண்டர் 7ல ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஒன்னா இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம அப்படியே விட்டுலாம், இது நம்ம இடிக்கவே வேணாம் அப்படின்றது சொல்லி இன்ன வரைக்கும் அப்படியே கண்டினியூட்டி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இது அப்பவே டெமாலிஷ் ஆகி இருக்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு கட்ஸை வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஐடியா யோசிச்சதுனால தான் இன்ன வரைக்கும் நம்மளால இந்த பிரான்ஸ்ல இருக்கிற இந்த ஈஃபில் டவரை பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஃபில் டவரோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சருங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது எவ்வளவு பெருசா இது பிரம்மாண்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரொம்ப முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு பில்லரை வச்சு கிட்டத்தட்ட 12,000 மெட்டல் பீசஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா 2.5 மில்லியன் ரிவர்ஸ் அந்த மெட்டல் மேல பொருத்தி 13,000 மிகப்பெரிய போல்ஸ், நம்ம போல்ஸ்லாம் வந்து ஸ்க்ரூ டிரைவர்ல திருவுமே அந்த போல்ஸ்லாம் கிடையாது, அந்த போல்ஸே ஒருத்தன் கையில எடுத்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 13,000 போல்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஈஃபில் டவர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை அலங்காரம்னு ஒன்று பண்ணணும்ல, ஸோ அந்த அலங்காரம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 12 லட்சம் எல்இடி பல்ப்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு மொத்த ஈஃபில் டவருமே அலங்காரம் பண்றதுக்குன்ற ஒரு விஷயம் தேவைப்படுதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஈஃபில் டவர். ஸோ இது வந்துட்டு 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பெயிண்ட்ன்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 7 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6 டன் வரைக்கும் ஒரு பெயிண்ட்ன்றது தேவைப்படும். அந்த பெயிண்டோட வெயிட் 6 டன் வரைக்கும் இருக்குமா, கிட்டத்தட்ட 6 லட்சம் கிலோ வரைக்கும் பெயிண்ட்ன்றது இது முழுக்க அடிக்கிறதுன்றது தேவைப்படும். ஸோ இந்த பெயிண்ட் வெரைட்டிஸ் அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு கலர்ஸ் மாறி இருக்கும். ஒரு டைம் ரெட்டா இருந்திருக்கு, ஒரு டைம் ப்ரௌனா இருந்திருக்கு, ஒரு டைம் ஒரு மாதிரி சில்வரா இருந்திருக்கு, ஒரு டைம் ஒரு மாதிரி கோல்டிஷ் அண்ட் எல்லோ மாதிரியுமே இருந்திருக்கு. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்துக்குமே ஒரு சீசனுக்குமே ஒரு வாட்டி வந்துட்டு அந்த கலர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மாறுபடுது அப்படின்றது சொல்றாங்க.
ஸோ ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஃபில் டவரோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த கட்ஸ் ஈஃபில் தான் வந்துட்டு உருவாக்குனாரு, அவர் மட்டும்தான் டிசைனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்டரியை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சவர் வந்துட்டு வேற யாரோ இருப்பாங்க, அது உலகத்துக்கு காட்டுனது வேற யாரோ இருப்பாங்க. ஸோ அப்படிதான் நிறைய ஒரு இன்வெஷன்ஸ்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். பட் அதில் நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பல. பட் இதுக்குமே அப்படி ஒரு விஷயம் தான் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்ஸுவில் இருக்கிற ரிசர்ச் இடத்துல வந்துட்டு ஒரு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ பிரெஞ்சு கவர்மெண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அஞ்சல் பையன் சொன்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. 1887 இந்த மாதிரி ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், ஆர்கிடெக்சர்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கட்ஸுக்குமே வந்திருக்கு. அதோட ரிசர்ச்ல ஈடுபட்டவங்க 2 பேர் அவங்களோட அசிஸ்டன்ட். அவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு ஈஃபில் டவரை வந்துட்டு டிசைனுமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இவர் ஃபைனல் ப்ராடக்ட் என்ன பண்ணினா அதில் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கப்புறமா எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட்டா கட்ஸுக்கு இருந்து ஃபைனலா ஒரு பேட்டன் ரைட்ஸ் அவர் வாங்கிக்கிறாரு அந்த 2 பேரை விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறமா பேட்டன் ரைட் அவர் வாங்கினதுக்கு அப்புறமா கட்டும்போது அவரே இருந்து கட்டியிருக்காரு. ஸோ இதனால அவரோட பேரான ஈஃபில் கட்ஸ் ஈஃபில் தான் அவரோட பேர். ஸோ அது அவரோட பேரான இதை வந்துட்டு ஈஃபில் டவர் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே வந்துட்டு பேருன்ற ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் இந்த ஒரு டிசைன் நேரத்திலே வந்துட்டு அந்த ஈஃபில் டவர்ல அவருக்குன்றது ஒரு செப்பரேட்டான ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டிக்கிட்டாரு கட்ஸ் ஈஃபில்ன்றவர். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு அவருக்கு ஏதாவது ரிசர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு அபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் அவர் மட்டும்தான் போயிருக்காரு. அவருக்கு அப்புறமா ஒருத்தர் மட்டும் போயிருக்காரு. அப்படின்றது யாரு பார்த்தீங்கன்னா தாமஸ் எடிசன். ஸோ அவர் தான் வந்துட்டு அதுக்கப்புறமா போயிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னும் வரைக்கும் அந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல யாருமே ஸ்டேவும் பண்ணல, யாருமே போறதுக்கு அலௌடுமே கிடையாது. இது வரைக்கும் அது ஓவரால் வந்துட்டு பிரெஞ்சு கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட நீங்க ஈஃபில் டவர்ல போனீங்கன்னா அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இப்போ பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து இது உண்மையிலே ரொம்ப கிரேசியா இருக்கும். எனக்குமே அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஃபில் டவரை டெமாலிஷ் பண்றதுக்கு செகண்ட் டைம் ஒரு முயற்சி நடந்தது. அந்த செகண்ட் டைமோட முயற்சி ஹிட்லர்னால நடந்தது. இங்கேயும் ஹிட்லர் வந்துட்டாரு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஜெர்மனி வந்துட்டு ஹிட்லரோட படை வந்துட்டு பிரான்ஸை வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அது கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பிரான்ஸ் முழுக்க வந்துட்டு ஹிட்லரோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஈஃபில் டவருமே ஹிட்லரோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பிரான்ஸ் முழுக்க வந்துட்டு ஹிட்லரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்களோட சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டு எல்லா இடமுமே பரவி இருந்தாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, யூரோப்பு, அமெரிக்கா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹிட்லரை நோக்கி வந்துட்டு அகைன்ஸ்டா வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஹிட்லருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹிட்லர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, நான் இப்ப அடுத்த ஒரு வேலைக்கு கிளம்புறேன், நீ இந்த இடத்துல இருந்து இந்த பிரான்ஸை கண்ட்ரோல்ல எடுத்துக்கோ. இன்கேஸ் வந்துட்டு உன்னால வந்துட்டு அமெரிக்காவையோ யூரோப்பையோ வந்துட்டு உன்னால சமாளிக்க முடியல அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்றனா இந்த ஈஃபில் டவரை வந்துட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீ வந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. பட் எதுவா இருந்தாலுமே ஒத்துமொத்த ஈஃபில் டவருமே முழுமையா வந்துட்டு அழிஞ்சு இருக்கணும். அதுக்கப்புறமா அதை சுத்தி இருக்கிற மற்ற நகரங்கள் எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு இருக்கணும். நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்றது தெரியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீ செஞ்சுட்டு தான் இந்த நகரத்தை விட்டு நீ வெளியேற அப்படின்னு சொல்லி ஹிட்லர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஒரு ஆர்டரை வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற 2 ஜெனரல் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 ஜெனரல்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிட்லர் போனதுக்கு அப்புறமா சரி அமெரிக்காவும் இவங்களும் வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நினைச்சிருந்தா அந்த ஒரு ஈஃபில் டவரை வந்துட்டு டெமாலிஷ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைம்ல அந்த 2 கமாண்டருமே இல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் எஸ்கேப் ஆகி இருக்காங்க. இதுதான் செகண்ட் டைம் வந்துட்டு ஈஃபில் டவர் டெமாலிஷ் ஆனதுக்கான ஒரு காரணமா ஹிட்லர்னால இருந்திருந்தது. பட் நல்ல வேளை அந்த 2 கமாண்டர் வந்துட்டு ஹிட்லர் பேச்ச கேட்காம இருந்ததுனால இன்ன வரைக்கும் நம்ம ஈஃபில் டவரை பார்க்கறதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஃபில் டவர்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஃபேக்ட்ஸ். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு விஷயம் புதுசா ரொம்ப கிறிஸ்பியா உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே ஒரு சில விஷயங்கள் இந்த ஈஃபில் டவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமே. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த ஒரு வரலாறுலயே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்த ஒரு வரலாறு, ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. 5ஆ 4ஆ 3ஆ 2ஆ 1ஆன்ட்டு. ஸோ அதுவுமே நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடைக்கு போயிட்டு தாங்க. அண்ட் தென் பாய் பை ஏபி.